இந்த வாரத்துக்கு இந்த வீட்டின் கேப்டனா மஞ்சரி ஆனது மற்றவங்களால வர பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கா இல்லை இந்த வீடு அமைதியாகவே இருந்துடக்கூடாது அப்படின்ட்டு பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுறதுக்கா அப்படின்ட்டு தெரியல. ஏன்னா எல்லா பிரச்சனையும் அவங்க தான் பண்ணுறாங்க. இந்த ப்ரமோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டின் தலைவி, இந்த நாட்டின் தளபதியான மஞ்சரி, அவங்க கூட பவித்ரா, தர்ஷிகா, சௌந்தர்யா இந்த 4 பேர் சேர்ந்துக்கிட்டு இந்த ராணியோட சேரை தூக்கிட்டு உள்ளே போகிறாங்க. இது எது கூட வந்து லிங்க் ஆகுது அப்படின்ட்டு பின்னாடி சொல்கிறேன். இந்த சேரை தூக்கிட்டு போகிறத பார்த்த ஜெஃப்ரி, இவங்க இந்த வீட்டோட தலைவி அப்படின்ட்டு ஒரு நக்கலாக ஒரு மாதிரி சொன்னார். அதுவும் மஞ்சரி காலை விழுற மாதிரியே சொன்னார். அதை கேட்ட மஞ்சரி, தேவையில்லாமல் தலைவி கிளவிலாம் பேசுகிறாலும் வச்சுக்காதீங்க, அப்புறம் இங்கே நடக்கிற சீனே வேற, ஒழுங்காக ஓரமாக போய் உட்காரு அப்படின்ட்டு ஜெஃப்ரியை ஷட்டப் பண்ணி வச்சிட்டாங்க. இந்த நாட்டோட ராணி சாச்சனா தேவியும் ஜாக்குலினும் ஏதோ இந்த போருக்கு போட்டு போற கவச வடைய மாதிரி ஏதோ ஒன்று தூக்கிட்டு போறாங்க. இதை பார்த்து அந்த நாட்டோட தளபதி மஞ்சரி இந்த ராணியவே பார்த்து, நீ ஏதோ காமெடி நினைச்சு பண்ணிட்டு இருக்கிற, பட் அது எனக்கு பிடிக்கல, நீ வந்து போய் திருப்பி இருந்த இடத்துல வந்து வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ராணியை பார்த்தே கண்டிச்சுட்டு போறாங்க. ஒரு நாட்டோட மகாராணியை பார்த்து தளபதி வீடு சொன்னா ஜாக்குலின் சும்மா விடுவாங்களா? இந்த நியாயத்தை தட்டி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. ஸோ இப்போ சொல்லுங்கள், நீங்கள் ஏன் ராணியை பார்த்து அப்படி சொன்னீங்க? பேசுகிறது எல்லாமே அநியாயமாக பேசிட்டு நான் நியாயமாக மட்டும்தான் பேசுவேன் அப்படின்ட்டு தன்னை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிற மஞ்சரி, இந்த வீட்டில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை டிஸ்டர்ப் பண்ண ஆஸ் அ கேப்டனாக அந்த தட்டி கேட்க தான் செய்வேன், இது என் கடமை, இது என் பொறுப்பு அப்படின்ட்டு சட்டமும் பேசுவோம். ஓஹோ அப்படியா விஷயம், அப்போ அந்த சேர் உள்ள தூக்கிட்டு போகிறது மட்டும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டிஸ்டர்பன்ஸாக தெரியலையா அப்படின்ட்டு ப்ரொமோ ஸ்டார்டிங்கில் வந்ததை இங்கே கொண்டு வந்து லிங்க் பண்ணி மஞ்சள் நல்லா லாக் பண்ணிட்டாங்க ஜாக்குலின். பண்ணிருக்கீங்கன்னா அந்த விஷயத்துக்கான பொறுப்பு நீங்க தான் ஏத்துக்கணும். ஒரு வீட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி செட்டை டிஸ்டர்ப் பண்ணும்போது நான் கேப்டனா யோசிக்கிறேன். அந்த சேர் அவ்வளவு பெருசு இருக்கும்போது ப்ராப்பர்ட்டி டிஸ்டர்ப் பண்ண மாதிரி தோன்றியா?